ஆர்எஸ்எஸும் ஏபிவிபியும் இனிமே பின்னாடி இருந்துதான் இயங்குங்கிறது இல்ல. இன்னைக்கு இருக்கிற ஜனாதிபதி, இன்னைக்கு இருக்கிற பிரதமர், இன்னைக்கு இருக்கிற உள்துறை அமைச்சர் எல்லாருமே ஆர்எஸ்எஸ் தான், ஏபிவிபி தான், எல்லாருமே தான். அவர்கள் வேலை பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க. திரு ஹெச் ராஜா இன்னைக்கு திரு சீமான் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் ரொம்ப முன்னாடியே சொன்னவர். ஒரு சந்தர்ப்பம் கிடைக்காமல் போனதற்கான காரணம் அவருடைய ஜாதி என்று நான் நினைக்கிறேன். அந்த ஆர்எஸ்எஸ்ல பெரும்பான்மையா பாத்தீங்கன்னா ஏபிவிபி போன்ற விஹெச்பி போன்ற அமைப்புகள் எல்லாம் பெரும்பான்மையா அங்கம் வகிக்குது. தமிழ்நாட்டுல நெக்ஸ்ட் பிஜேபி 31 36 வரணும் அப்படின்னா இளைஞர்களை ஆர்எஸ்எஸ் ஏபிவிபி தயார் நிலையில வச்சிருக்காங்களா? இது என்னோட கேள்வி. ஆர்எஸ்எஸ் தயார் நிலையில வச்சிருக்காங்களான்னு ரங்கராஜ் பாண்டிய எங்க கேக்குறீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. நான் இல்லன்னு சொல்லிட்டு இருக்கேன், நீங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். பிஜேபி தான் தேர்தலுக்கு தயாராகணும். ஆர்எஸ்எஸ் அண்ட் ஏபிவிபில வளர்ந்ததுனால பிஜேபியுமே 365 டேஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. ஏன் இந்தியாவுல மற்ற கட்சிகள் தேர்தலை எதிர்கொள்ள தயங்குறாங்க, சமாளிக்க முடியாம திணறாங்க? பிஜேபி எப்படி லெப்ட்ல டீல் பண்ணது அப்படின்னா, எல்லாரும் 2026 தேர்தலுக்கு ரெடி ஆகிற மாதிரி டிசம்பர்ல பாத்துக்கலாம், ஜனவரில பாத்துக்கலாம் உட்கார்ந்துருக்காங்க. பிஜேபி மட்டும் 365 நாள் எலெக்ஷன் மோட்லயே தான் இருக்கு. அதனால அவர்கள் யூனிஃபிகேஷனுக்கு முன்னாடி பேசிக்கிறார்கள். அதற்கு காரணம் ஏபிவிபி தான். ஆர்எஸ்எஸும் ஏபிவிபியும் இனிமே பின்னாடி இருந்துதான் இயங்குங்கிறது இல்ல. இன்னைக்கு இருக்கிற ஜனாதிபதி, இன்னைக்கு இருக்கிற பிரதமர், இன்னைக்கு இருக்கிற உள்துறை அமைச்சர் எல்லாருமே ஆர்எஸ்எஸ் தான், ஏபிவிபி தான், எல்லாருமே தான். அவர்கள் வேலை பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க. எஸ், பெரியாரை பற்றி பிஜேபி எவ்வளவு காலம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இன்னைக்கு தலைவர் சீமான் அவர்கள் பேசும்போது தமிழகத்தின் மூளை முழுக்கவும் ரீச் ஆகுது. இதே கருத்துக்களை அண்ணன் எச் ராஜா எல்லாம் பேசும்போது ரீச் ஆகுது. காரணம், தமிழக பிஜேபியில அவர் சொல்வன்மை வாங்கி இருக்கிற தலைவர்கள் இல்லையா, இல்ல அண்ணாங்களே கேட்டா சொல்லக்கூடிய ஆட்கள் அதிகமாக தேவைப்படுமா? என்ன காரணம்? பிஜேபி சொல்றது போய் சேர மாட்டேங்குது. 2 பேரை நீங்களே சொல்லிட்டீங்க பிஜேபியில இருந்து, திரு ஹெச் ராஜா அண்ட் அண்ணாமலை. சோ அவங்களை நீங்களே அடையாளம் பாக்குறீங்க. திரு அண்ணாமலை இப்பதான் வந்திருக்கிறாரு, ரொம்ப அக்ரெசிவா பண்றாரு. திரு ஹெச் ராஜா இன்னைக்கு திரு சீமான் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் ரொம்ப முன்னாடியே சொன்னவர். அவர் நீங்கள் எல்லாரும் எதிர்பார்ப்பது பெரிய ஒரு சந்தர்ப்பம் கிடைக்காமல் போனதற்கான காரணம் அவருடைய ஜாதி என்று நான் நினைக்கிறேன். தமிழ்நாட்டுல ஆரம்பத்துல இருந்து இன்னி வரைக்கும் ஒரு முக்கியமான 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு தமிழ் தேசியம் பேசுறவங்க, இன்னொன்னு திராவிட பேசுறவங்க. இந்த 2 சித்தாந்தங்களும் வேற வேற சொல்லப்பட்டாலும் ஒரு புள்ளியில 2 பேரும் முன்னா இணையறாங்க. ஒண்ணு பிராமண எதிர்ப்பு, 2 இந்து மத துவேஷம், 3வது இந்திய இறையாண்மைக்கு எதிரான செயல்பாடுகள். இவங்களுடைய அடிப்படை நோக்கம் தான் என்ன சார்? நீங்க சொன்னதுதான். திமுக கூட்டணி 2017 இருந்து இன்டாக்டா இருக்குன்னு சொன்னீங்க. பட் ஆனா ஏடிஎம்கேவும் பாஜகவும் இப்ப சேர வேணாம், ஆனா கடைசியில சேர்ந்தா 2 பேருக்கும் பலன் இருக்குன்ற மாதிரி ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தீங்க. இப்ப சேர்ந்தா உடனே எல்லாம் சொல்லிடுவாங்க, உங்களுக்கு இந்த இதானே மத்த தொண்டர்கள் அதுல வேலை பார்க்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒண்ணு. 2வது எனக்கு ஒரு கொஸ்டின், என்ன உங்களுடைய கேள்வி? நான் இப்ப சேரணுமா அப்புறம் சேரணுமா அப்படின்னா? நீங்க அப்புறம் சேர்ந்தா நல்லதுதான், இப்ப சேர வேணாம், சேர்ந்தாங்கன்னா இப்ப கன்னியாகுமரி முதல்ல சேரணுமா வேண்டாமாங்கிற முடிவு பண்ணும். ஓகே, அப்புறம் எப்ப சேரணுங்கிற முடிவு பண்ணும். ஓகே. சேரணுமா வேண்டாமான்னு சொல்லக்கூடிய 2 பேரும் இங்க இல்ல. சேர்ந்தாலும் பிரச்சனை இல்ல, சேராட்டாலும் பிரச்சனை இல்ல. அவங்க சேருவாங்களா சேர மாட்டாங்களான்னு கொஞ்சம் சோசார் மாதிரி ட்ரை பண்ணி பாக்குறேன் அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு இல்ல. பட் இயல்புல பாத்தீங்கன்னா எவ்வளவுக்கோள முன்னாடி சேர்றாங்களோ அவ்வளவுக்கோள நல்லது, அதுதான் அவங்களுக்கு. பட் சேர்றது சேராதெல்லாம் அவங்க கையில இல்ல. அது நம்ம அதோடைய இறுதி உரையில நான் நன்றி உரையில நான் சொல்றேன், பாப்போம். எஸ் சார், பிஎம்சி திட்டத்தை ஏத்துக்கிட்டாதான் நிதி ஒதுக்க முடியும்னு மத்திய அரசு சொல்லிருச்சு. ஆனா ஆளுங்கட்சிகள் ஈஸியா நிதி தரலன்னு சொல்லி கட்டமைச்சிட்டு அதை ஈஸியா தவிர்த்துறாங்க. அது வேற நிறைய செட் பண்ணிட்டாங்க. அப்பனா பதில் நம்ம கொடுக்குறோம்னு 1 மணி நேரம் அண்ணாமலைஜி பேசினாலும் அது எடுபடாம நிதி தமிழக தரமாட்டேங்கிறாங்க, வஞ்சிக்கப்படுங்கிற அந்த நரேட் தான் போய் செட் ஆகுது. அது என்ன காரணம்? ஏன்னா இந்த பக்கம் அண்ணாமலை ஒருத்தர் பேசுறாரு, எதிர 20 பேர் பேசுறாங்க, அவ்வளவுதான். திரு அண்ணாமலை தனியா பேசிட்டு இருக்கிறாரு, எதிர 20 பேர் பேசுறாங்க. அதோட முக்கியமான அந்த நெரேட்டிவ் ரொம்ப ஸ்ட்ராங்கான. நான் ஏற்கனவே பலமுறை சொன்னேன், அவங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லா எப்படி கூட்டணி கட்சிகளை பூரா ஒருங்கிணைச்சு கொண்டு வந்திருக்காங்க, எப்படி அண்டை மாநிலங்களை பூரா ஒருங்கிணைச்சு கொண்டு வர ட்ரை பண்றாங்கிறதெல்லாம் பாக்குறோம். இதெல்லாம் தான் அவங்களுக்கு ரொம்ப சாத்தியப்படுத்தி கொடுத்திருக்கு. சோ அவங்களுடைய நெரேட்டிவ் தான் அதற்கான காரணம்.